Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா time delta na என்ன அது வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கறத சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா strptime னா என்ன அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். சோ டேட் டைம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு மாடியூல் இருக்கு. சோ அந்த மாடியூல்ல நம்ம வந்துட்டு நிறைய கிளாஸஸ் பார்த்திருந்தோம். சோ டேட் கிளாஸ்னா என்ன, டைம் கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ டேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. சோ அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா strptime அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அந்த strptime வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்துட்டு டேட் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா நம்ம வந்துட்டு டேட் ஆப்ஜெக்டா மாத்தலாம்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். சோ என்னோட கோட் போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட மாடியூல் டேட் டைம்ங்கறத நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டேட் டைம்ங்கற கிளாஸ் நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டேட் ஸ்ட்ரிங்ங்கற வேரியபிள்ல என்னோட டேட்டை நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ என்ன டேட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ 09 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டே என்னவோ அந்த டேவை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மந்தோ அந்த மந்த் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மந்த் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கமா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இயரோ அந்த இயரை நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஃபார்மேட்ல தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த டேட் ஸ்ட்ரிங் நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். சோ என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிரிண்ட்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அது என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டைப் ஆஃப் மெத்தட் நான் யூஸ் பண்றேன். சோ டைப் ஆஃப்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நேம் டேட் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். சோ டைப் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ இந்த லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு டேட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு மாத்துறோம். சோ டேட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு என்னோட வேரியபிளுக்கு நான் நேம் கொடுத்திருக்கேன். சோ டேட் டைம்ங்கிற கிளாஸுக்கு உள்ள strptime மெத்தட் நம்மளுக்கு இருக்கிறதுனால கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு அந்த மெத்தட் நேம் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு நாம இந்த இடத்துல ரெண்டு பாராமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் strptimeல. சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேரியபிள் எந்த வேரியபிள நீங்க அந்த டேட் நீங்க சேவ் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்க சேவ் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். சோ பக்கத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டை மென்ஷன் பண்ணணும். சோ அந்த ஃபார்மேட் தான் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இது எந்த ஃபார்மேட் மென்ஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரிங்கா நீங்க கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்துட்டு டே கொடுத்திருக்கேன். சோ டே அப்படின்னா எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சோ பெர்சன்டேஜ் போட்டுட்டு ஸ்மால் டின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மந்த் நான் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்திருக்கேன். சோ செப்டம்பர்ங்கிறத SCP அப்படின்ட்டோ இல்ல SCPT அப்படின்ட்டோ நான் வந்துட்டு சொல்ல கிடையாது. செப்டம்பர்னு ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அப்போ பெர்சன்டேஜ் B அப்படின்ட்டு கேபிட்டல் B அப்படின்னு சொல்லணும். சோ பக்கத்துல கமா இருக்கனால கமா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இயர் சொன்னதுனால பெர்சன்டேஜ் கேபிட்டல் Y கொடுத்தோம் அப்படின்னா சோ இதோட ஃபார்மேட் நாம இந்த இடத்துல எழுதியாச்சு. சோ எழுதிட்டு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆப்ஜெக்ட் அதாவது மாடிஃபை பண்ண டேட் ஆப்ஜெக்ட நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்றேன். சோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த லைன் அவுட்புட்டா வரும். சோ என்ன அவுட்புட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2023 09 அதுக்கப்புறமேட்டு 000000 வந்திருக்கும். சோ இது எந்த ஃபார்மேட்ல அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இயரை சொல்லும், அதுக்கப்புறமேட்டு மந்த் சொல்லும், அதுக்கப்புறமேட்டு உங்களோட டேவை சொல்லும், அதுக்கப்புறமேட்டு ஹவர்ஸ், மினிட்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ். சோ இந்த ஃபார்மேட்டை நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி கொடுக்கும். இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் நீங்க என்ன தரீங்களோ அந்த ஃபார்மேட்டை தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். சோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டைம் டெல்டாக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கும்போதே இந்த ஃபார்மேட்டிங்க்கு நம்ம வந்துட்டு அப்ரிவேஷன்ஸ் இருக்குங்கிறது நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ ஒவ்வொரு ஹெச் கொடுத்தோம்னா என்ன, ஸ்மால் ஹெச்னா என்ன, கேபிட்டல் ஹெச்னா என்ன, பினா என்ன, ஒய்னா என்ன, எம்னா என்னங்கிறத நம்ம எல்லாமே பார்த்திருந்தோம். சோ அதுக்கு ஏத்த ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்கணும். சோ இப்போ இதோட டைப் நான் செக் பண்றேன். சோ டைப் செக் பண்ணும்போது பாருங்க டேட் டைம் டாட் டேட் டைம் அப்படின்னு நம்மளோட டைப் வந்து வந்திருக்கு. சோ ஸ்ட்ரிங்ல இருந்து அது வந்துட்டு நம்மளுக்கு டேட் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு வந்துட்டு மாறி இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கா இருக்கக்கூடிய ஒரு டேட் ஆப்ஜெக்டா மாத்துறதுக்கு நமக்கு இந்த strptime வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது இன்னும் பெட்டரா புரியறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி மாடியூல் இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ டேட் கொடுத்தாச்சு. சோ டேட்டோட நான் டைமும் நான் சேர்த்து வந்து கொடுத்திருக்கேன். சோ ப்ரீவியஸ் இதுல நம்ம வந்துட்டு வெறும் டேட் மட்டும் தான் கொடுத்திருந்தோம். சோ டைம் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. சோ அது எல்லாமே நம்மளுக்கு அதனால 0 அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கு பை டிஃபால்ட்டா. சோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 09 அதுக்கப்புறம் 10 சோ 2023 அப்படின்னு நான் சொல்றேன். சோ இது எந்த ஃபார்மேட்ல நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட், அதுக்கப்புறமேட்டு மந்த், அதுக்கப்புறமேட்டு இயர்ங்கிற ஃபார்மேட்ல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 9 hours 15 minutes அதுக்கப்புறம் 32 seconds அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இது வந்துட்டு ஹவர்ஸ், செகண்ட்ஸ், சாரி இது வந்துட்டு மினிட்ஸ், இது வந்துட்டு செகண்ட்ஸ். சோ இந்த ஃபார்மேட்ல நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கேன்.
சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம் strptimeங்கிற மெத்தட நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்னவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்துட்டு டேட்டா எடுத்துக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சோ செகண்டா கொடுத்துருக்கிறத மந்த் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சோ தேர்டா கொடுத்துருக்கிறத நான் வந்துட்டு இயர் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஹவர் மினிட் செகண்ட். சோ இதே ஃபார்மேட்ல எடுக்க சொல்லியிருக்கேன். சோ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர் நம்மளோட 2023 இயர் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மந்த் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 10th மந்த் இருக்கு. சோ 10ங்கிறத பிரிண்ட் பண்ணும். சோ டே வந்துட்டு நம்மளுக்கு இப்ப 9. சோ அந்த 9ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுவே அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை வந்துட்டு மந்தா எடுக்க சொல்லியிருக்கேன். சோ 09ங்கிறத எனக்கு வந்துட்டு மந்தா எடுத்துக்கணும். சோ 10ங்கிறத வந்துட்டு என்னோட டேவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2023ங்கிறத என்னோட இயரா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2023ங்கிற இயரை கரெக்டா பிரிண்ட் பண்ணும். சோ மந்த் பிரிண்ட் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த 09 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு 10ங்கிற டேட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட டைம் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க இந்த பேட்டர்ன்ல இந்த 9, 10ங்கிற வேல்யூஸ் நீங்க கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 09 வந்துட்டு டேவா எடுத்துக்க சொல்லி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு மந்தா எடுக்க சொல்லி சொல்றீங்க. சோ இந்த எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ப்ராப்ளமா வராது. பிகாஸ் 09ங்கிறது நம்மளுக்கு டேட்டாவும் அவைலபிளா இருக்கும், மந்தாவும் அவைலபிளா இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். சோ இந்த 9ங்கிறத எடுத்துட்டு நான் 28 கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து அவுட்புட் வரும். பிகாஸ் 28ங்கிறத டேட்டா எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். ஆனா 28ங்கிறத மந்தா எடு அப்படின்னு நான் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வேல்யூ எரர் தான் வரும். சோ என்ன எரர் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு எரர் வரும். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு 10ங்கிற மந்தும் இருந்தது, 9ங்கிற மந்தும் இருந்தது. சோ இருக்கிற மந்த் நீங்க வந்துட்டு ஒரு டேட்டாவோ மந்தாவோ மாத்தி எடுன்னு சொல்லும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆகும். ஆனா இந்த இடத்துல 28ங்கிற மந்த் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடையாது. ஆனா அந்த 28 மந்தா எடுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் வந்துட்டு வரும். சோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்மேட் வந்துட்டு ரொம்பவே கரெக்டா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள் நான் இப்போ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட டேட்டும் கொடுத்தாச்சு, நம்மளோட ஹவர்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுங்கிறது பாக்குறதுக்காக தான். சோ இப்போ இந்த இடத்துல என்ன டேட் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25/05/23 அப்படின்னு என்னோட டேட் கொடுத்திருக்கேன். சோ டைம் வந்துட்டு 2 hours 35 minutes, அதுக்கப்புறமேட்டு 5 seconds and 5:23 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 25 கொடுத்துருக்கிறத டேவா எடுத்துக்கோ, 5 இருக்கிறது வந்துட்டு மந்தா எடுத்துக்கணும், 25ங்கிறது இயரா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஹவர்ஸ், இது வந்துட்டு மினிட்ஸ், இது வந்துட்டு செகண்ட்ஸ், இது வந்துட்டு மைக்ரோ செகண்ட்ஸ்ங்கிறதுனால பெர்சன்டேஜ் எஃப்ல நான் இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்கேன். சோ ஃபார்மேட் கொடுத்தாச்சு. சோ டைம் ஒரு இடத்துல கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமேட்டு ஃபார்மேட் ஒரு இடத்துல கொடுத்தாச்சு. சோ எஸ்டிஆர் டைம் நம்ம இந்த இடத்துல இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்றோம். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இந்த ஃபார்மேட்டை இந்த இடத்துலயே கொடுத்துருந்தோம். சோ ஃபார்மேட் இந்த இடத்துல அப்படியேவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு வேரியபிள சேவ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். சோ இப்போ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் டேட்டா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னா சோ இருக்கிற டேட்டா நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறமேட்டு டேங்கிறதுல நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். சோ இப்போ சப்போஸ் எனக்கு மைக்ரோ செகண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சோ இந்த டேட் கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ண வேரியபிளை வச்சுட்டு சோ டேட்ல இருக்க மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சோ 523 மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபெட்ச் ஆயிட்டு வரும். அதுக்கப்புறமேட்டு ஹவர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 hours, சோ 2 hours வரும். சோ மினிட்ஸ் அப்படின்னா 35 minutes, சோ 35 வரும். சோ செகண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 seconds இருக்கு. சோ 5 seconds அவுட்புட்டா வரும். சோ அதே மாதிரி உங்களுக்கு டே மட்டும் வேணும் அப்படின்னா அதாவது இந்த 25 மட்டும் வேணும் அப்படின்னா டே அப்படின்னு கொடுக்கணும், மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா 5ன்னு சொல்லும், இயர் மட்டும் வேணும் அப்படின்னா 23 அப்படின்னு சொல்லும். சோ இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வேணும், அதாவது எனக்கு இந்த மாதிரி வெறும் டே மட்டும் தான் வேணும், வெறும் மந்த் தான் வேணும், இல்ல வெறும் இயர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட் இருந்தது அப்படின்னா நம்மளால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ இதுவே நம்ம கிட்ட 4-5 டேட்ஸ் இருந்தது அப்படின்னா அது எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறத பாக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ இந்த 4-5 டேட்ஸ் நான் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்ல போட்டிருக்கேன். சோ ஒன்னொன்னா நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போறேன். சோ அதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் கரெக்டா வருது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறம் இருக்கிற டேட் அப்புறமேட்டு டைம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்தாச்சு. லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த இடத்துல அதுக்கான ஃபார்மேட்டையும் நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப் கொடுக்குறோம். சோ இந்த லிஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாஸ் பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி டே டைம்குள்ள strptimeல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்
ஒரு டேட்டை வந்து எடுக்க சொல்றோம். ஸோ ஐ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணிருக்கும். ஸோ இந்த டேட் மட்டும் எடுக்கும், இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ணி இந்த அவுட்புட் கொடுக்கும். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதை விட்டுட்டு அடுத்து இதை போய் பார்க்கும். ஸோ இதை எடுத்து நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணும், இந்த அவுட்புட் கொடுக்கும். ஸோ அடுத்து இதை விட்டுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு ஐ போகும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்து கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த கோட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டைம்லயும் நம்மளுக்கு வந்துட்டு strptimeங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. சோ அந்த மெத்தட் கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி வரும்ங்கிறத பாக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. சோ இப்ப இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ இப்ப இந்த ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் வரும். சோ இந்த மாதிரி அவுட்புட் நம்ம முன்னாடி நம்ம போட்ட அந்த டைம் மாடியூல் நம்ம பார்க்கும் போதே, அதாவது டைம்ங்கிற கிளாஸ் நம்ம பார்க்கும் போதே நம்ம வந்துட்டு பாத்துருந்தோம் இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி தான் அவுட்புட் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இதே மாதிரி டைமை இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ டைம்ல இருக்கக்கூடிய strptime நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு உள்ள நான் 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட டேட் அண்ட் டைம் கொடுத்துறேன். சோ இந்த டேட் அண்ட் டைம் எந்த ஃபார்மேட்ல இருக்குங்கிறத ஃபார்மேட்டையும் நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். சோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு ஒரு 4 டேட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 ஃபார்மேட்ஸ் அதே மாதிரி ஃபார்மேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சோ ரன் பண்ணும்போது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டீடைல்ல நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இயர் என்னங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். சோ இந்த டேட்ல இயர் வந்துட்டு 2023. சோ மந்த் வந்துட்டு 9th மந்த், டே வந்துட்டு 9th டே, அப்புறம் ஹவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஹவர், அதுக்கப்புறம் மினிட்ஸ் வந்துட்டு 31 மினிட்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் வந்துட்டு 22 செகண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு எத்தனாவது வீக் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th வீக் டே, இந்த இயர்ல இது எத்தனாவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 252nd டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டீடைல்டா வரும். சோ ஒரு டேட் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி டீடைல்டு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டைம் கொடுத்துட்டு strptime கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்டான டைம் வந்துட்டு உங்களுக்கு வரும். சோ யாருக்காவது இந்த டைம்னா என்ன, இந்த டைம்ல எப்படி நமக்கு இந்த மாதிரி டீடைல்டா வந்திருக்குங்கிறது புரியாம இருந்தது அப்படின்னா, இது முன்னாடி நம்ம போட்டிருக்க டேட் டைம் மாடியூல் நீங்க பாருங்க. சோ அதை பாத்தீங்கன்னா இது நம்ம டீடைல்டா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ இப்ப நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டேட் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டையும் கன்வெர்ட் பண்ணிட்டு பக்கத்துல நம்மளுக்கு ஹவர்ஸையும் சேர்த்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஆனா எனக்கு வந்து இந்த ஹவர்ஸ் இந்த டைம் எனக்கு வேணாம், வெறும் டேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்ங்கிற மெத்தட் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ இந்த இடத்துல டேட் டைம் இம்போர்ட் பண்ணியாச்சு, ஒரு டேட் கொடுத்தாச்சு, ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டேட்டையும் ஃபார்மேட்டையும் கொடுத்து நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை டேட் டைம்ல சேவ் பண்ணியாச்சு. சோ இந்த டேட் டைம் வெறுமா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டையும் பிரிண்ட் பண்ணிட்டு ஹவர்ஸையும் பிரிண்ட் பண்ணும், அதாவது டைமையும் பிரிண்ட் பண்ணும். இந்த ஹவர்ஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட் டைம்ல இருக்கக்கூடிய டேட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா வெறும் டேட்டை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அதுக்கு அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு இந்த பக்கத்துல டேட்ங்கிற மெத்தட் ஒன்னு இருக்கு, அந்த மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் டேட்டை மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். சோ நம்ம ப்ரீவியஸா பார்க்கும்போது ஹவர்ஸ் மட்டும் எடுத்தோம், மினிட்ஸ் மட்டும் எடுத்தோம் இல்லையா? சோ அதே மாதிரி வெறும் டேட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். சோ இதே மாதிரி மல்டிபிள் டேட்ஸ் இருக்கு. சோ அதுக்கும் எனக்கு வந்துட்டு வெறும் டேட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி லிஸ்ட்ல நம்மளோட வேரியபிள்ஸை கொடுத்துட்டு வேல்யூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார் லூப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல அதுக்கான எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சோ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அதே மாதிரி தான் அவுட்புட் வரும். சோ ப்ரீவியஸா பார்த்த கோட் தான். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு 4 டேட் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ 4 டேட் ஒரு ஃபார்மேட்ல மாத்திட்டு நான் வந்து ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். சோ இப்ப வெறும் அந்த டேட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னா பாருங்க, நான் எனக்கு இந்த இடத்துல டேட்டும் பிரிண்ட் ஆகும், ஹவர்ஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். எனக்கு வெறும் டேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த டேட்ங்கிற மெத்தட் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டை மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ ஐக்கு உள்ள போகும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணும். சோ ஃபார்மேட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கும். சோ இந்த மாதிரி வந்த அவுட்புட்ல நம்ம வந்துட்டு வெறும் டேட்டை மட்டும் நம்ம வந்துட்டு எடுக்கிறதுக்காக டாட் டேட்ங்கிற மெத்தட கால் பண்ணும்போது இங்க இருந்து இந்த டேட்டை மட்டும் நம்மளுக்கு எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ உள்ள வரும்போது அந்த டேட் ஃபார்மேட் வரும்போது வெறும் டேட்டை ஃபெச் பண்ணிருக்கு. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த டேட் இல்லாம நான் போட்டிருக்கேன். சோ அதனால அது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அடுத்த ஐ இங்க போகும். சோ இதுக்கான டேட் பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அடுத்து ஐ இந்த இடத்துக்கு போகும். சோ இதுக்கான சோ அதுக்கு அடுத்து இங்க போகும்போது அதுக்கானது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்மேட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு.
சோ str டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபார்மேட்ஸ் நாம இந்த இடத்துல 2-3 ஃபார்மேட்ஸ் தான் யூஸ் பண்றோம். சோ ஸ்மால் m, அதுக்கப்புறமேட்டு கேபிட்டல் Y, கேபிட்டல் B, அதுக்கப்புறம் ஸ்மால் d, இது மட்டும் தான் யூஸ் பண்றோம். நம்மளுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் அதுல இருக்கு. சோ இதுதான் அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே. சோ இந்த ஃபார்மேட்ஸ்ல நம்ம எந்த ஃபார்மேட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலுமே நம்மளால ரிசல்ட் நம்மளால கரெக்டா எடுக்க முடியும். நாம ஃபுல்லா நம்மளுக்கு மந்த் நேம் வேணும் அப்படின்னா சோ நீங்க இந்த மாதிரி பெர்சன்டேஜ் B ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சோ ஜான்வரிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வரும். இல்ல உங்களுக்கு ஸ்மால்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பெர்சன்டேஜ் B கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சோ ஜான்வரி அப்படின்னா JAN, பிப்ரவரி அப்படின்னா FEB, உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு வரும். ஆனா இந்த இடத்துல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேல இந்த இடத்துல என்ன ஃபார்மேட்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து கொடுக்கணும். சோ இங்க பாருங்க இந்த இடத்துல ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்தோம் அப்படின்னா சோ கேபிட்டல் B தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ கேபிட்டல் B கொடுக்காம நான் இந்த இடத்துல ஸ்மால் b கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 பிரிண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த பிரிண்ட் அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். சோ என்ன எரர் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அதோட ஃபார்மேட் வந்துட்டு பெர்சன்டேஜ் ஸ்மால் பின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஸ்மால் பி அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்மளுக்கு அதை வந்துட்டு மீன் பண்ணும். சோ இந்த இடத்துல பாருங்க அதோட அப்ரிவேஷன்ல சோ பெர்சன்டேஜ் B அப்படின்னா நம்ம ஸ்மால் ஃபார்மா இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல பெர்சன்டேஜ் ஸ்மால் பிங்கிறத கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மேல இந்த இடத்துல ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்துட்டு இந்த இடத்துல பெர்சன்டேஜ் இந்த மாதிரி B கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ எரர் அப்படின்ட்டு வரும். சோ இந்த இடத்துல நீங்க எந்த ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்மேட்டை தான் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். சோ கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் அதை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இயர், அதுக்கப்புறமேட்டு மந்த், அதுக்கப்புறமேட்டு டேங்கிற ஃபார்மேட்ல உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். சோ இதே கூட நான் காப்பி பண்ணி திரும்ப இந்த செல்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு JAN மட்டும் கொடுத்துடுறேன். சோ இப்போ இந்த இடத்துல B அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல நான் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த ஷார்ட் ஃபார்மோட ஃபார்மேட்டை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா strptimeனா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எப்படி நாம வந்துட்டு டேட் டைம் ஆப்ஜெக்டா மாத்துறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிபிள் டேட்ஸ் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்றதுங்கிறதுமே ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.